ஹாய் ஃப்ரெண்ட், அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வந்து எங்கள் வீட்டு மதியம் சாப்பாடு வளமைப்பு ரைஸ் குக்கரில் சம்பரி சோறு. சரியா, இங்கே வந்து சோப்பு சாதம் வடித்து வச்சுருக்கு. இங்கே வந்து கலர் டிசைன் அப்பளம் பருத்து வச்சுருக்கு. இங்கே வந்து மீன் வறுத்து வச்சுருக்கு. இது வந்து நேற்று வச்ச மீன் தொக்கு. இது வந்து அந்த என்னமோ ஒரு மீன் சொல்லுவாங்க, திருக்க மீன் சொல்லுவாங்க. அது இவங்க சாப்பிட மாட்டாங்க. எங்களுடைய வீட்டுக்காரருக்கு பிடிச்சி வச்சுருக்கு. இங்கே வந்து தொட்டுக்க வந்து ஊறுகாய், நல்ல காரசாரமாக ஊறுகாய் போட்டு வச்சுருக்கு. இங்கே வந்து பருப்பு வாழைப்பூ போட்டு ஒரு கறி, நல்லா தேங்காய் பால் சூப்பராக விட்டு அடிப்புளி அட்டகாசமாக ஒரு சூப்பரான ஒரு அருமையான வாழைப்பூ கறி. இது நேற்று வச்ச கேபேஜ் கூட்டு. இங்கே வந்து ரசம் வச்சுருக்கு. நேற்று வச்ச ரசம்தான். இங்கே வந்து கடலை. சரியா, இவ்வளோதான் மக்கள் எங்களுடைய சாப்பாடு. பிடிச்சுதான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லோரும் வாங்க, எனக்கு சாப்பிடலாம் மதியம் சாப்பாடு. சரியா, இந்த பெரிய வீடியோ போடுறது மக்களே கொஞ்சம் பாருங்கள். வெளிநாட்டு வாழ்க்கை இப்படித்தான். வந்து கல்யாணம் முடிச்சுட்டு வந்தாலும் நம்ம வெளிநாட்டு வந்து இது வந்து வெளிநாடு தான், கஷ்டப்பட வேண்டியதான் இருக்குது. சரியா, யாரும் நமக்கு சும்மா சோறு போட மாட்டாங்க. அதில் வந்து 1000 கமெண்ட் லைவ் போட்டாக்கா தேவையில்லாமல் 1000 கமெண்ட் போடுவாங்க. ஆனால் வந்து நான் வந்து அந்த மாதிரி பொண்ணு கிடையாது. கொஞ்சம் பார்த்து கேட்டு மக்கள் கமெண்ட் போடும்போது போடுங்க. என்னென்னு சொன்னால் வந்து நான் அந்த மாதிரி தப்பானலாம் கிடையாது. சரியா, தப்பான இந்த வெளிநாட்டில் வந்து 15 வருஷம் கஷ்டப்பட்டு உழைச்சி குடும்பத்தை பார்த்து இங்கேயும் வந்து உழைக்கிறேன் நான். சரியா, இவங்களுக்கு சமைச்சு போடுறேன். எல்லாம் நான் தான் வீட்டு எல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். வீட்டில் வேலைக்கா இருந்தாலும் அவங்க இனி ஆம்பளைங்க தானே, அவங்க பொம்பளைங்க மாதிரி சூப்பராக செய்ய மாட்டாங்க. இன்னும் அதுக்கு வந்து 1000 பேர் 1000 தப்பு விதமான கமெண்ட் போடுவாங்க. ஆனால் நான் அந்த மாதிரி பட்டவள் கிடையாது. என்ன சொன்ன, நீங்கள் 1000 தான் கமெண்ட் என்ன தப்பாக கமெண்ட் போட்டாலும் நான் லைவ் விட்டு போக மாட்டேன். சரியா, என்ன சொன்னால் நான் வந்து நேர்மையாக இருக்கேன்னு படைத்தவனுக்கும் எனக்கும் தெரியும். இந்த மாதிரி பொம்பளைங்களை பார்த்துக்கண்டு தேவையில்லாத கமெண்ட்டு போடுவேன். ரொம்ப மனசு கவலையாக இருக்குது. இப்படியான மெசேஜுகள் கமெண்ட்டுகள் போட வேண்டாம். கொஞ்சம் வாரவங்க கொஞ்சம் பார்த்து கேட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சரியா, ஓகே மக்களே, இன்னொரு வீட்டில் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். டாட்டா பாய். எல்லோரும் வாங்க, எங்கள் வீட்டுக்கு சாப்பிடலாம். ஓகே, டாட்டா பாய்.